நேசிக்கும் தொழில் முனைவோர்களே வணக்கம். ஒரு தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி வர்ற பெரிய கேள்வி என்னதுன்னா, தனிநபர் வணிகமா கூட்டு வணிகமா, இதுல எது நல்லது அப்படிங்கிறது தான். சரியான கட்டமைப்பை தேர்வு செய்யறது உங்களோட வணிகத்தோட வெற்றி, வரிச்சுமை, பொறுப்பு, அப்புறம் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டியர்ஷிப் வெர்சஸ் பார்ட்னர்ஷிப். ஒரு முழுமையான ஒப்பீடு. ஒருவரா இருவரா, தனியா கூட்டாளியா, இந்த முடிவு உங்களோட வணிகத்தோட அடித்தளத்தை தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் அடிப்படை அறிமுகத்தை தெரிஞ்சுக்கோங்க. தனிநபர் வணிகத்தோட அடிப்படை என்னதுன்னா, ஒரே ஒரு நபரால நடத்தப்படும் வணிகம் தான் தனிநபர் வணிகம். உரிமையாளரும் வணிகமும் சட்டப்படி ஒருவராகவே கருதப்படும். அவங்களுக்கான சட்ட அங்கீகாரம் என்னதுன்னா, தனிநபர் வணிகத்துக்கு தனியான சட்ட அங்கீகாரம் கிடையாது. இது ஒரு சட்ட நிறுவனம் இல்ல. இது யாருக்கு ஏத்தது அப்படின்னா, சின்ன வியாபாரிகள், ஃப்ரீலான்சர்கள், கடை உரிமையாளர்கள், ஆலோசகர்கள். அடுத்தது கூட்டு வணிகம். இதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கோங்க. 2 பேரு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து நடத்தும் வணிகம் தான் கூட்டு வணிகம். இதுல லாபத்தையும் நஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. அவங்களுக்கான சட்ட அடிப்படை என்னதுன்னா, இந்திய கூட்டு வணிக சட்டம் 1932. அவங்களுக்கான சட்ட அங்கீகாரம் என்னதுன்னா, தனிநபர் வணிகம் மாதிரியே கூட்டு வணிகத்துக்கு தனியான சட்ட அங்கீகாரம் கிடையாது. வணிகமும் கூட்டாளிகளும் ஒன்னாவே கருதப்படுவாங்க. இது யாருக்கு ஏற்றது அப்படின்னா, குடும்பத்தினர் இல்லைன்னா நண்பர்கள் சேர்ந்து நடத்தும் வணிகம். சிறு மற்றும் நடுத்தர வணிகத்துக்கு இது பொருந்தும். அடுத்தது ஆழமான பகுப்பாய்வை பார்ப்போம். இதோட நன்மைகளையும் தீமைகளையும் பார்ப்போம். முதல்ல தனிநபர் வணிகத்தோட நன்மைகள். முதல்ல மிக எளிமையான தொடக்கம். எந்த ஒரு சட்டபூர்வமான பதிவும் தேவையில்லை. பான் கார்டு, ஜிஎஸ்டி பதிவு, உதயம் பதிவு மட்டுமே போதுமானது. 2வது முழுமையான கட்டுப்பாடு. நீங்களே முதலாளி, உங்களோட முடிவுகளே இறுதியானது. யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை. 3வது லாபம் முழுவதும் உங்களுக்கே. வணிகத்துல வர்ற எல்லா லாபமும் உங்களோடது. 4வது ரகசியம். பொது நிதி அறிக்கைகள் எதுவும் தாக்கல் செய்ய தேவையில்லை. உங்களோட வணிக விவரங்கள் முழுவதும் ரகசியமா இருக்கும். 5வது எளிதில் மூடுதல். வணிகத்தை நிறுத்த விரும்பினா செயல்பாட்டை நிறுத்தினா போதும். சட்டபூர்வமா நீக்குவதற்கு எந்த சிக்கலும் இல்ல. அடுத்தது தனிநபர் வணிகத்தோட தீமைகளை பத்தி பார்ப்போம். முதல்ல வரம்பற்ற பொறுப்புகள். இதுதான் மிகப்பெரிய குறைபாடு. உங்களோட வணிகம் திவாலானா உங்களோட சொந்த சொத்துக்கள் வரைக்கும் பறிமுதல் செய்யப்படும் அபாயம் இருக்கும். 2வது மூலதான திட்டலில் சிக்கல். வணிகத்தை விரிவுபடுத்த கூடுதல் முதலீடு தேவைப்பட்டா உங்களோட சொந்த சேமிப்பு அப்புறம் தனிநபர் கடன்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். 3வது திறமையான ஊழியர்களை தக்க வைப்பது கடினம். உயர் திறமையாளர்களுக்கு பங்குதாரர் வாய்ப்பு அளிக்க முடியாது. அதனால அவங்க வெளியேறுவதற்கு வாய்ப்பு அதிகம். 4வது வணிக ஆயுள் குறைவு. உங்களோட உடல் நலம், வயது, ஆர்வம் எல்லாத்தையும் பொறுத்தே வணிகம் நீடிக்கும். உங்களோட மறைவுடன் வணிகமும் முடிவடைஞ்சிரும். அடுத்தது கூட்டு வணிகத்துல இருக்கிற நன்மைகளை பார்ப்போம். முதல்ல அதிக மூலதனம். 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட கூட்டாளிகளின் பங்களிப்பு இருக்கும். வங்கி கடன் வாங்குறதுக்கு எளிதா இருக்கும். 2வது பகிரப்பட்ட பொறுப்பு. வணிகத்தோட பொறுப்புகள் கூட்டாளிகளுக்கு நடுவுல பகிரப்படுது. இதனால ஒருவரோட சுமை குறையுது. 3வது பல தலைகள், பல யோசனைகள். ஒரு தலை யோசிக்கிறத விட 2 தலைகள் சிறப்பா யோசிக்கும். இதனால வேற வேற திறமைகள் ஒன்றிணைக்கப்படும். 4வது திறமையாளர்களை கவர்தல். உயர் திறமையான ஊழியர்களை கூட்டாளியா சேர்த்து அவங்கள தக்க வைக்க முடியும். 5வது வரி சலுகை. நிறுவனங்களை மாதிரி இரட்டை வரி இல்ல. கூட்டாளிகளோட தனிநபர் வருமான வரியில மட்டுமே வரி விதிக்கப்படும். அடுத்தது கூட்டு வணிகத்தோட தீமைகளை பத்தி பார்ப்போம். முதல்ல வரம்பற்ற பொறுப்பு. தனிநபர் வணிகம் மாதிரியே இங்கேயும் கூட்டாளிகளோட பொறுப்பு வரம்பற்றது. உங்களோட பங்குதாரர்கள் செய்த தவறுக்கு நீங்களும் பொறுப்பேற்க வேண்டும். 2வது லாப பகிர்வு. எல்லா லாபத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களோட உழைப்புக்கு கிடைக்கும் லாபத்துல ஒரு பகுதியை மட்டுமே நீங்க பெறுவீங்க. 3வது கருத்து வேறுபாடு. கூட்டாளிகளுக்கு நடுவுல கருத்து மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது வணிகத்தையே பாதிக்கும். 4வது நம்பிக்கை சிக்கல். ஒவ்வொரு கூட்டாளியும் மத்தவங்கள முழுமையா நம்ப வேண்டும். நேர்மையின்மை வணிகத்தை அழித்துவிடும். 5வது வணிக ஆயுள் நிச்சயமற்றது. ஒரு கூட்டாளி வெளியேறினாலோ இல்ல இருந்தாலோ
வணிகம் கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஒப்பந்தத்துல விதிகள் இருந்தா அவங்களோட வணிகம் முடிவடையாம தொடரும். அடுத்தது பதிவு செய்யறதுக்கான ஒப்பீட பார்ப்போம். முதல்ல தனிநபர் வணிகத்துக்கு பதிவு செய்யறத பார்ப்போம். தனிநபர் வணிகத்துக்கு மத்திய அரசின் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழே எந்த ஒரு முறையான பதிவும் தேவையில்லை. தேவையான படிகள் என்னதுன்னா, முதல்ல தனித்துவமான வணிக பெயர் தேர்வு, இரண்டாவது பான் கார்டு பெறுதல், இது கட்டாயம், மூணாவது வணிக வங்கி கணக்கு திறப்பு, நாலாவது ஜிஎஸ்டி பதிவு. ஜிஎஸ்டி பதிவு வருட விற்பனை ரூபாய் 20 லட்சத்துக்கு மேல இருந்தா மட்டும். அஞ்சாவது உதயம், அதாவது MSME பதிவு, இது அவங்களோட விருப்பம். ஆறாவது கடை மற்றும் நிறுவன சட்ட பதிவு, இது தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னதுன்னா, பான் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரம், முகவரி சான்று, அதாவது மின் கட்டண ரசீது இல்லைன்னா வாடகை ஒப்பந்தம், அப்புறம் வணிக இட முகவரி சான்று. இந்த பதிவு செய்யறதுக்கான செலவு எவ்வளவு வரும் அப்படின்னா, அது சேவை வழங்குனரை பொறுத்து மாறுபடும். அடுத்தது கூட்டு வணிகத்துக்கு பதிவு செய்யறதுக்கான முறைகளை பார்ப்போம். பதிவு விருப்ப தேர்வு. கூட்டு வணிகத்துக்கு பதிவு செய்யறது கட்டாயம் இல்ல, ஆனா ரொம்பவே பரிந்துரைக்கப்படுது. பதிவு செய்தா சட்டப்பூர்வ பலன்கள் கிடைக்கும். இதுக்கு தேவையான படிகள் என்னென்னதுன்னா, முதல்ல கூட்டு வணிக ஒப்பந்தத்தை உருவாக்குறது. அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, மூலதன பங்களிப்பு விவரம், லாப நஷ்ட பகிர்வு விகிதம், கூட்டாளிகளின் பங்கு மற்றும் பொறுப்புகள், நிர்வாக விதிகள், இது எல்லாமே இருக்கணும். இரண்டாவது, தமிழ்நாடு கூட்டு வணிக பதிவாளர் அலுவலகத்துல பதிவுக்கு விண்ணப்பிக்கணும். மூணாவது, ஜிஎஸ்டி MSME பதிவு செய்யணும், அது தேவைப்பட்டா. இந்த பதிவு செய்யறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னதுன்னா, எல்லா கூட்டாளிகளோட பான் கார்டு, அப்புறம் எல்லா கூட்டாளிகளோட முகவரி சான்று, அப்புறம் கூட்டு வணிக ஒப்பந்தம், அப்புறம் வணிக இடத்தோட வாடகை ஒப்பந்தம் இல்லைன்னா உரிமை ஆவணம். இப்ப எது உங்களுக்கு நல்லதுன்னு பாப்போம். இப்ப சொல்றதுல நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்க வழிகாட்டுறோம். உங்களுக்கு எப்ப தனிநபர் வணிகம் ஏற்றதா இருக்கும் அப்படின்னா, நீங்க மட்டுமே உரிமையாளரா இருக்க வேண்டும் அப்படின்னாலோ, சீக்கிரமா எளிமையா தொழில் தொடங்க விரும்பினாலோ, ரொம்பவே குறைந்த மூலதனத்துல தொடங்குறீங்க அப்படின்னாலோ, வணிகம் சின்ன அளவிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கனாலோ, சட்டப்பூர்வ சிக்கல்களை தவிர்க்க விரும்பினாலோ, வணிகத்தை எளிதில நிறுத்த விரும்பினாலோ, தனிநபர் வணிகம் உங்களுக்கு ஏற்றது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வீட்ல இருந்து ஃப்ரீலான்சிங் டிசைனிங் பண்றவங்க, சின்ன மளிகை கடை உரிமையாளர், அப்புறம் தனி ஆலோசகர், இவங்களுக்கெல்லாம் தனிநபர் வணிகம் ஏற்றது. அடுத்தது, எப்ப உங்களுக்கு கூட்டு வணிகம் ஏற்றதா இருக்குன்னு பார்ப்போம். 2 பேரோட திறமைகளும் மூலதனமும் தேவைப்பட்டாலோ, பகிரப்பட்ட பொறுப்பு வேண்டும் அப்படின்னாலோ, வணிகத்தை வளர்த்து பெரிதாக்க திட்டம் இருந்தாலோ, குடும்பத்தினருடன் இணைந்து வணிகம் செய்ய விரும்பினாலோ, திறமையான ஊழியர்களை கூட்டாளியா சேர்க்க விரும்பினாலோ, நம்பிக்கையான நண்பர்கள் இல்லைனா உறவினர்களுடன் இணைய திட்டம் இருந்தாலோ உங்களுக்கு கூட்டு வணிகம் ஏற்றது. இதுக்கான உதாரணம் என்னதுன்னா, ஒருவருக்கு முதலீடு, இன்னொருத்தருக்கு தொழில் அனுபவம் இருக்கிறது, அப்புறம் குடும்பத்துல எல்லார் கூடவும் சேர்ந்து உணவகம் நடத்துறது, அப்புறம் நண்பர்கள் இணைந்து தொடங்கும் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், இது எல்லாமே கூட்டு வணிகத்தோட உதாரணங்கள். இப்ப ரியல் லைஃப் கேஸ் ஸ்டாட்டிக்க பாப்போம். முதல் கதையில குமார் அப்படிங்கிறவரு தனிநபர் வணிகத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அவரோட பின்னணி என்னதுன்னா, சென்னையில ஒரு சின்ன பேக்கரி தொடங்க விரும்பினாரு. அவருக்கு அப்ப தேவைப்பட்டது குறைந்த மூலதனம், எளிமையான அமைப்பு, முழு கட்டுப்பாடு, இது மட்டும்தான். அதனால அவர் தேர்வு செஞ்சது தனிநபர் வணிகத்தை. அதுல அவரு என்ன செயல்முறை பண்ணாரு அப்படின்னா, பான் அப்புறம் ஆதார் மூலமா வங்கி கணக்க திறந்தாரு. அப்புறம் உதயம் பதிவு செஞ்சாரு. FSSAI உரிமம் பெற்றாரு. கடை மற்றும் நிர்வாக சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சாரு. இதோட முடிவா அவரோட கடை 2 வருஷங்களா வெற்றிகரமா நடந்து வருது. விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டதுனால இப்ப கூட்டு வணிகமா மாற ஆலோசனை செய்யறாரு. இதுல படிப்பினை என்னதுன்னா, சின்ன அளவுல தொடங்குறவங்களுக்கு குறைந்த சிக்கலான முழு கட்டுப்பாடுள்ள தனிநபர் வணிகம் மட்டுமே சிறந்தது. அடுத்தது 2வது கதை. சதீஷ் அப்புறம் வினோத், அவங்க 2 பேர்த்தோட கூட்டு வணிகத்தின் சவால்கள். சதீஷ், வினோத் இந்த 2 நண்பர்களும் சேர்ந்து மொபைல் ரிப்பேர் கடைய தொடங்கினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால கூட்டு வணிகத்தை தேர்வு செஞ்சாங்க. இதுல அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் என்னதுன்னா, முதல்ல வாய்மொழி
ஒப்பந்தம் மட்டும்தான். அப்புறம் லாப பகிர்வு பத்தின தெளிவில்லாம இருக்கிறது. அப்புறம் ஒருவர் அதிகமான நேரமும் இன்னொருத்தர் குறைவான நேரமும் வேலை செஞ்சாங்க. அதனால கருத்து வேறுபாடு அதிகரிச்சு வணிகமே பாதிச்சுது. இதுக்கான தீர்வா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட்டு வணிக ஒப்பந்தம் உருவாக்குனாங்க. இதனால பங்கு, பொறுப்பு, லாப பகிர்வு எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. இதோட படிப்பினை என்னதுன்னா கூட்டு வணிகம் தொடங்குறதுக்கு முன்னாடி விரிவான ஒப்பந்தம் அவசியம். நம்பிக்கை மட்டுமே போதாது. இப்ப அடிப்படையா கேட்கப்படுற கேள்விகளை பார்ப்போம். முதல்ல, தனிநபர் வணிகத்தை பதிவு செய்யாவிட்டா அது சட்டபூர்வமானதா? அதுக்கான பதில் என்னதுன்னா ஆமா. தனிநபர் வணிகத்துக்கு தனியா பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. பான், ஜிஎஸ்டி, உதயம் மாதிரி பதிவுகள் மூலமா உங்களோட வணிகத்தை சட்டபூர்வமா நடத்த முடியும். அடுத்து ரெண்டாவது, கூட்டு வணிகத்துல பதிவு செய்யாவிட்டா என்ன ஆகும்? அதுக்கான பதில் என்னதுன்னா பதிவு செய்யாத கூட்டு வணிகமும் சட்டபூர்வமானதுதான். ஆனா பதிவு செஞ்சா கூடுதல் சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள்ல பதிவு செய்யாத கூட்டு வணிகத்தால வழக்கு தொடர முடியாது. மூணாவது கேள்வி, தனிநபர் வணிகத்துல முதலீடு குறைவா இருக்க வேண்டுமா? அதுக்கான பதில் இல்ல. எந்த அளவு முதலீட்டுலயும் தனிநபர் வணிகம் தொடங்கலாம். குறைந்த முதலீடு மட்டுமே இதுக்கான நிபந்தனை இல்ல. நாலாவது கேள்வி, என்னோட தனிநபர் வணிகத்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட்டு வணிகமா மாத்த முடியுமா? அதுக்கான பதில் என்னதுன்னா ஆமா, மாத்த முடியும். புதிய கூட்டாளிகளை சேர்த்து புதிய கூட்டு வணிக ஒப்பந்தம் உருவாக்கி பதிவு செய்யலாம். அடுத்து அஞ்சாவது கேள்வி, என்னோட கூட்டாளி நம்பிக்கை துரோகம் செஞ்சா என்ன செய்யறது? அதுக்கான பதில் என்னதுன்னா கூட்டு வணிக ஒப்பந்தத்துல இதுக்கான தீர்வு வழிகள் இருக்க வேண்டும். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால ஒப்பந்தம் ரொம்பவே முக்கியம். அடுத்து ஆறாவது கேள்வி, என்ஆர்ஐயால தனிநபர் வணிகம் தொடங்க முடியுமா? அதுக்கான பதில் என்னதுன்னா இல்ல. தனிநபர் வணிகம் தொடங்குறதுக்கு இந்திய குடிமகனா இருக்க வேண்டும். என்ஆர்ஐகளால தனிநபர் வணிகம் தொடங்க முடியாது. இப்ப இறுதி முடிவு எது நல்லது? இதுக்கான தெளிவான பதில் என்னதுன்னா உங்களோட தேவையை பொறுத்தே சிறந்தது மாறும். தனிநபர் வணிகம் சிறந்ததுன்னா சின்ன அளவுல குறைந்த முதலீட்டுல தொடங்குறவங்களுக்கும், முழு கட்டுப்பாடு விரும்புறவங்களுக்கும், சட்டப்பூர்வ சிக்கல்களை தவிர்க்க விரும்புறவங்களுக்கும், தனியாகவே எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களுக்கும், சீக்கிரமா தொடங்கி எளிதில் நிறுத்த விரும்புறவங்களுக்கும் தனிநபர் வணிகம் சிறந்தது. அதே மாதிரி அதிக மூலதனம் திரட்ட விரும்புறவங்களுக்கும், பகிரப்பட்ட பொறுப்பு அப்புறம் முடிவுகளை விரும்புறவங்களுக்கும், நிர்வாக திட்டங்கள் தேவைப்படும் வணிகர்களுக்கும், வளர்ச்சி அப்புறம் விரிவாக்கத்தை இலக்கா கொண்டவங்களுக்கும், நம்பிக்கையான கூட்டாளி இருக்கும் பட்சத்துல கூட்டு வணிகம் சிறந்தது. நண்பர்களே, தனிநபர் வணிகம் வெர்சஸ் கூட்டு வணிகம் அப்படிங்கிறது சரி தவறு கேள்வி இல்ல. இது உங்களுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறது தான். 3 முக்கியமான முடிவுகளை எடுக்கும் கேள்விகளை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. முதல்ல, நான் மட்டும்தான் முதலாளியா இருக்க விரும்புறேன்னா ஆமா அப்படின்னா தனிநபர் வணிகம். ரெண்டாவது, எனக்கு கூடுதல் மூலதனம், திறமைகள், பொறுப்பு பகிர்வு தேவையா? இதுக்கு ஆமா அப்படின்னா கூட்டு வணிகம். மூணாவது, எதிர்காலத்துல பெரிய அளவுல விரிவாக்க திட்டம் இருக்குதா? இதுக்கு ஆமா அப்படின்னா அவங்களுக்கு கூட்டு வணிகம் தான் சிறந்தது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தனிநபர் வணிகத்துக்கு எளிமை, கட்டுப்பாடு, ஆனா வரம்பற்ற பொறுப்பு. கூட்டு வணிகத்துக்கு பலம், வளர்ச்சி, ஆனா பகிரப்பட்ட முடிவுகள் அப்புறம் நம்பிக்கை சவால். உங்களோட வணிகம் உங்களோட கனவு. அந்த கனவுக்கு ஏத்த கட்டமைப்பை தேர்வு செய்யுங்க. சரியான வணிக கட்டமைப்பு அப்படிங்கிறது வெற்றியோட அடித்தளம். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உங்களோட தேவைகளை புரிந்து கொள்ளுங்க. தேவைப்பட்டா சட்ட நிபுணர் இல்லைனா வரி ஆலோசகர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வணிக நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த வணிக கட்டமைப்பை தேர்வு செய்யறீங்க அப்படின்னு. அது கூடவே உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் எல்எல்பி வெர்சஸ் பிரைவேட் லிமிடெட் எது உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஏற்றது அப்படிங்கறத பார்ப்போம். விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.